ஹாய்ங்க. வெல்கம் டூ மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீடியோ போட்டு இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள் வித்தியாசம் வந்துச்சு. கொஞ்சம் உடம்பு முடியல. கொஞ்சம் சில பல காரணத்தினால தாங்க வீடியோவே போட முடியல. இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கார்த்திகை மாசத்துக்காக பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து ஒரு ஐயப்பன் கோயில் வந்து கட்டியிருக்காங்கங்க. அது வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால அந்த வீடியோ தாங்க இத நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் நான் வந்து அன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு நான் போயிருந்தேங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதுதாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து என்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நடந்ததுங்க. போன திங்கட்கிழமை நடந்தது. ஆ காலையில வந்து அந்த ஒரு மைக் போட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்கல்லங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 8 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என் பையன எதுவுமே ஸ்கூல்ல விட்டுட்டு ஒரு 9:15 9:30 மணி ஆயிடுச்சு போறதுக்கு. அந்த ஐயர் பார்த்தீங்கன்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டுருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து மந்திரம்லாம் வந்து சொல்லிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அதுவே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நடந்ததுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கையில என் பொண்ணு வச்சுட்டுருந்தேன். ஒரு கையில வந்து ஃபோனு சும்மா என்னால எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு தாங்க நான் கவர் பண்ணியிருக்கேன். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த கும்பாபிஷேகத்தில போய் நம்ம கலந்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த கும்பாபிஷேக நீர் வந்து நம்ம மேல பட்டா, அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டாண்டயே பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அடிக்கடி போற கோயில் வந்து முருகர் கோயில் தான். சரி இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டாண்ட வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, "அந்த கோயில் நல்லா சூப்பரா கட்டியிருக்காங்க. நீ போய் பாரு" அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்க பையன ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தொலைவு தான். சரி போய் பார்க்கலான்னு சொல்லி தான் நான் போனேங்க. செம்ம கூட்டங்க. எப்பா செம்ம பயங்கர கூட்டம். அந்த ட்ரோன் கேமரா சொல்லுவாங்கல்லங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மேல சுத்திக்கிட்டே இருந்தது. அந்த தெரு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, மா இல தோரணம், லைட் செட்டிங்கு எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்கங்க. அதனால நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்குல்லங்க, அது பேர் என்னது? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரம்லாம் ஓதி, அப்புறம் தீபார்த்தன காமிச்சிட்டோனே பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. தண்ணி பாருங்க, தண்ணி எல்லாமே அப்படியே சொம்புல எடுத்து அப்படியே ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் ஃபோன்ல படுது, ஒரு பக்கம் என் பொண்ணு வேற ஒரு கையில வச்சுட்டு இருந்தேனா, என் பொண்ணு அந்த தண்ணி பட்டோனே அழ ஆரம்பிச்சுருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம தண்ணி தெளிச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஒரு பைப் வச்சு எல்லார் மேலயும் அடிச்சுட்டு இருந்தாங்க. தண்ணி அடிக்கவும் தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கூட்டம்லாம் கலைஞ்சு அவங்கவங்க கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கோயிலுக்குள்ள முடியல அந்த டைம்ல. தண்ணி அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கிளம்பிட்டு அங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அன்னதானம் மாரி போட்டாங்க. அங்க போயிட்டாங்க எல்லா மக்களும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ட போயிட்டு கொஞ்சம் கோவில் கிட்ட போயிட்டு அந்த மேல அந்த என்ட்ரன்ஸ்ல மட்டும் லைட்டா ஃபோட்டோ எடுத்துட்டு, நான் கிளம்பிட்டேங்க. ஏன்னா, அதுக்கு மேல என் பொண்ணு வேற அழ ஆரம்பிக்குது. செம்ம கூட்டங்க. பொதுவாவே இந்த மாரி கும்பாபிஷேகம்லாம் நடத்துனா பயங்கர கூட்டமா இருக்கும்ல அந்த இடமே. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் அப்படியே அங்க கிட்ட போயிட்டு, அப்புறம் அந்த ஓமம் வளர்த்துறாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப அங்க பின்னாடி அந்த பக்கம்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முந்தா நேத்து எடுத்த வீடியோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொன்னா என்னால பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க. அதனால மார்னிங் பூஜை நான் வச்சுட்டேங்க. மார்னிங்ல வந்து இந்த கார்த்திகை மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசேஷமான நாளுங்க. கார்த்திகை மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பனுக்கு ரொம்ப உகந்த நாள். அதே மாரி நம்ம முருகப்பெருமானும் வந்து அவதரித்த மாசம் வந்து கார்த்திகை மாசம் தான். மார்கழியில எப்படி வந்து நம்ம காலையில விளக்கு போடுறோமோ, அதே மாரி கார்த்திகையில வந்து நம்ம சாயங்காலம் விளக்கு போடணும். எங்க வீட்டாண்ட சாயங்காலம் விளக்கே போட முடியாதுங்க. ஏன் கேட்டீங்கன்னா, என் பசங்கலாம் எழுந்துருவாங்க. என் பொண்ணு விளக்கு ஏத்துனா ஒரே தள்ளு எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவா. அந்த குங்குமம் மஞ்சள்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி விட்டுருவா. அதனால பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நான் வந்து காலையில கார்த்திகை மாசம் காலையில ஃபர்ஸ்ட்டு நாள் மட்டும் விளக்கு வைக்கலாம்னு சொல்லி, ஒரு 4:30 மணிக்கு எழுந்தேங்க. 4 மணிக்கே எழுந்துட்டேன். எழுந்து எல்லாமே ரெடி பண்ணி வாசல்ல விளக்கு ஏத்திட்டு, அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்துனேன். பிரம்ம முகூர்த்த தீபம் கன்டினியூஸா ஏத்த முடியலங்க. ஆனா, என்னால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஏத்தலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ இருட்டா இருந்தது பார்த்தீங்களா? ஒரு இந்த இந்த தீபம் வைக்கிறப்பயே எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா ஒரு 4:20 ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்து நம்ப நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம்னு போயிட்டாலே என்னால சுத்தமா எழுந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா, நான் நைட்டு படுக்கிறதுக்கே 1 மணி ஆயிடுது. என் பசங்கள தூங்க வச்சுட்டு நான் படுக்கிறதுக்கே 1 மணி ஆயிடுமா? திருப்பி காலையில நான் 5:30 மணிக்கு எப்படியும் எங்க எங்க வீட்ல அவங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுக்காக நான் எழுந்துப்பேன். கொஞ்சம் சீக்கிரமா எழுந்தோன்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து நம்மளால எந்த அளவுக்கு காலையில எழுந்து விளக்கேத்த முடியுமோ, அந்த அளவுக்கு ஏத்தலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். அதனால தாங்க இந்த வீடியோவ நான் எடுத்தேன். அதுவும் இல்லாம ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நான் கூட வீடியோ போடணும்னு நெனைப்பேன். அந்த ஒரு நேரம், காலம், சூழ்நிலையே அமைய மாட்டேங்குதுங்க. அடுத்து எதனா ஒரு பிரச்சனை வீட்ல. அப்புறம் வந்து வீடியோ எடுக்கலான்னு போனா, எதனா என் பசங்க அழுவும். அவங்கள எடுத்து சமாதானப்படுத்துறதுக்கு, அப்புறம் அவங்க ஃபோன் குடும்மா கொஞ்ச நேரம் பார்க்குறேன்னு கேட்பாங்க. அப்படியே குடுத்துட்டு அப்படியே தாங்க போயிடுச்சு. நான் கூட டெய்லி வீடியோ போடணும். இந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இருக்க ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுங்க. ஏத்தணும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே முடிய மாட்டேங்குதுங்க.
அதுக்கப்புறம் உள்ள வெளிய விளக்கேத்திட்டு, அதுக்கப்புறம் உள்ள வந்து அன்னைக்கு முந்தின நாளே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். உள்ள வந்து ஒரு 5 தீபம் ஏத்தி, என்னோட வேண்டுதல வச்சுட்டு, அங்கேயே கொஞ்ச நேரம் உக்காந்து, கந்த சஷ்டி கவசம்லாம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஓம் சரவண பவன்னு சொல்லி ஒரு 108 முறை எழுதுனேங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு பூஜை. அதுக்கப்புறம் ஒரு 5:15க்கா வந்து பார்த்தீங்கன்னா, சமைக்க வந்தேங்க. அன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, ஆ லெமன் ரைஸ் தாங்க. லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை. காலையில டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி, தக்காளி சட்னிங்க. எப்பயுமே என் பையன் பார்த்தீங்கன்னா, நான் சமைக்காத அப்பலாம் நான் எல்லாமே சமைச்சுட்டேங்க. அன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா, அன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்ல. பாருங்க, காலையில எழுப்புறேன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரே காய்ச்சல். சரி நீ போ வேணாம் விட்டுருப்பான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்க வீட்ல அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கட்டி குடுத்தேன். நீங்க லெமன் ரைஸ் எப்பயுமே செய்றப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வேர்க்கடல போட்டு செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த டேஸ்ட்டே தனியா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கேரட் கூட அப்படியே சும்மா சும்மா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடுவாங்க. அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாருக்கும். அன்னைக்கு எங்க வீட்ல இதுதாங்க சாப்பாட்டு. ஓகேங்க. என்னால எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ஆம், ஏன்னா இது கோவில் கும்பாபிஷேகம் இருக்கிறதுனால, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குனா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே, பாய்.